வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே. நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் நாளுக்கு நாள் அப்படியே போட்டிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி நம்ம டிவைன் சிங்கர் ஜூனியருடைய 7வது வாரத்தில் இருக்கின்றோம். அந்த 7வது வாரத்தில் நம்ம டீம் நம்பர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃப்ரீ ரவுண்டு நம்ம விளையாட போகிறோம். எல்லாருமே ரொம்ப ஆவலோடு காத்துட்ருப்பீங்க. அந்த செல்ல குழந்தைகள் 5 பேர் யார் இந்த சுற்றில் விளையாட இருக்கிறார்கள், பாட இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்று இந்த நிகழ்ச்சிக்கு தங்களுடைய குழந்தைகளை போட்டியாளர்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களை உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வெல்கம் வெல்கம் வெல்கம். அடுத்ததாக நம்முடைய இசை மும்மூர்த்திகள் சாம், சிமியோன் அண்ட் ஜானத்தன். யார் டயர்டானாலும் சரி, இந்த 3 பேர் டயர்டாகிற மாதிரியே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க. சூப்பர் டீம். உங்களையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியினுடைய அதிதூதர்கள் எம்ஜிஆர், மிக்கேல், கப்ரியல், ரஃபேல் போல நம்முடைய குழந்தைகளை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு நடுவர்கள் திருவாளர் எக்ஸ் பால்ராஜ், திருமதி கிரேஸ் மற்றும் திருவாளர் அமல்ராஜ் ஆகியோரை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம இன்னைக்கு 7வது வாரத்தில் டீம் 4ஓட நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறீங்க? கடந்த வாரங்கள் எப்படி இருக்குது, இந்த வாரம் எப்படி இருந்த புது அணி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லா பாடிட்டு வராங்க. போக போக இன்னும் டஃப் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ ரிஹர்சல்லே கேட்டேன், எல்லாருமே நல்லா பாடுறாங்க, எல்லாம் நல்ல சாங்ஸ் எடுத்திருக்காங்க. சூப்பரான எங்கே எனர்ஜெட்டிக் டீம் வந்திருக்குது. சமல்ராஜ் சார், அமைதியின் மன்னம். எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இந்த வருஷம் இப்போ பார்த்தோம்னா ஒரு குட்டி ஒன்று வந்துருக்குது, 6 இயர்ஸ். எங்களுக்கு அது என்ன, அவர் எப்படி பாடுறாரு பார்க்கணும், ரொம்ப ஆர்வமாக இருக்கு. சூப்பர் சார், உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வார கேப்பில் உங்களுடைய சிம்மாசனங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுடைய பணியை தொடரலாம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் 4 ரெடியாக இருக்கிறாங்க. முதல் போட்டியாளர் ஸ்டூவர்ட், வெல்கம் ஆன் ஸ்டேஜ். ஸ்டூவர்ட், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஜாலியாக இருக்கிறீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி அந்த பையன் பார்த்தீங்களா, கேஷுவலாக அவன் ஜாலியாக இருக்கிறான். அப்பா எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கார். இப்போ நல்லா இருக்கிறாங்க. பயமா? அப்பாவுக்கு பயமா இருக்கா, உனக்கு பயமா இருக்குதா? அப்பாவுக்கு தான். சூப்பர். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பருத்திப்பட்டு. ஓகே. நம்ம ஸ்டூவர்ட் போட்டியாளர் எண் 1.
ஸோ சூப்பர் ஸ்டூவர்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக அப்படி ஒரு அமைதி புயலாக அப்படி எல்லாரையும் அப்படி மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி அப்படி மெதுவாக அப்படி ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ. ஸோ அப்படியே ரொம்ப பாட்டில் மூழ்கிட்டீங்களா? எஸ். ஓகே சூப்பர். நீங்கள் பாடினது ரொம்ப ஒரு அருமையான ஒரு திருப்பாடல். அது திருப்பாடல் என்ன அப்படிங்கிறது தெரியுமா? பாடல் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த திருப்பாடல் ஒரு சூப்பரான திருப்பாடல். ஆக்சுவலாக இது திருப்பாடல் தான் அப்படிங்கிறது எனக்கே மேலேருந்து தான் சொன்னாங்க. மேலேருந்து சொன்னவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருப்பாடல் எதுன்னு அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் சொல்லணும் இல்லையா, ரொம்ப லேட்டாக தான் சொன்னாங்க. திருப்பாடல் 103. ஸோ 103 திருப்பாடலை வந்து அழகாக பாடியிருக்கிறீங்க சூப்பராக. இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு பாடிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய ஜட்ஜஸ் கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? ஸோ ஓகே. ஸோ இந்த ரவுண்டில் வந்து ஸோ அமைதியாக நீங்கள் எப்படி இந்த நிகழ்ச்சி அமைதியான ஒரு எளிமையான ஒரு சூப்பரான பாடலோடு தொடங்கி வச்சிங்களோ, அதேமாதிரி எங்கள் ஜட்ஜஸில் ஒரு சைலண்ட் ஜட்ஜ் இருக்கிறாங்க. ஸோ அமைதியான ஜட்ஜாக இந்த இடம் செயல்பட போகிறது சார் அமல்ராஜ் சார். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், தம்பி எப்படி பாட்டு பாடினார்? ரொம்ப அழகாக பாடினார், நல்ல வாய்ஸு, தேங்க்யூ, பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரசித்து பாடினார். அந்த மேலே வந்து அந்த சர்ஜமம் தான் கொஞ்சம் டென்ஷனில் தொட கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது. ரொம்ப அழகாக பாடினார். சங்கதிகள்லாம் நல்லா நீட்டாக இருந்துச்சு. சூப்பர், தேங்க்யூ, நைஸ், சூப்பர் 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 சூப்பர். ஸோ அடுத்ததாக பால்ராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள். நல்லா பாடினார். இது யார் பாடினா தெரியுமா? ஃபீமேல் வாய்ஸா மேல் வாய்ஸில் பாடியிருக்காங்களா? ஒரிஜினல் மேல். ஃபீமேல் வாய்ஸை சைந்தவி பாடினது. ஏன்னா ஆர்கெஸ்ட்ரேஷன் நான் தான் பண்ணேன் ஓ அந்த பாட்டுக்கு, அதனால் எனக்கு தெரியும். மற்றபடி ஸ்ட்ரெயின் இல்லாமல் நல்லா பாடினீங்க.
இன்னும் நிறைய அதில் கமக்கங்கள்லாம் இருக்குது, இல்லை நிறைய இருக்கிறதுல ஸ்டஃப் நிறைய உள்ள பாட்டு அது. நல்லா பாடினீங்க, ஆனால் தேவையான அளவுக்கு பாட்டிங்க. வெரி குட். சூப்பர் சூப்பர். ஸோ அட்டகாசமாக 2 ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பால்ராஜ் சார் உங்களுடைய ஸ்கோர் என்னன்னு ரிவீல் பண்ணுங்கள். சூப்பர், பாராட்டுகள். ஸோ அடுத்ததா மேம் ப்ளீஸ். சூப்பர். ஸோ பாராட்டுகள் ஸ்டுவர்ட். இன்னும் செகண்ட் ரவுண்டில் இது போல் ஒரு சூப்பரான பாடலோடு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ நம்முடைய போட்டியினுடைய 2வது போட்டியாளர் நம்முடைய டிவைன் சிங்கருடைய இதுவரைக்கும் 3 அணிகளுடைய சுற்றுக்கள் 6 சுற்றுக்கள் நிறைவடைந்திருக்குது. இந்த 3 அணிகள்லையுமே ஒவ்வொரு குட்டி பையன், வால் பையன், ஒரு குட்டி பொண்ணு அழகாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா பங்கெடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த 4வது டீமில் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ அடுத்து வர்ற வரை வந்து ஒரு குட்டி சுட்டி பையன் தான். ஸோ நம்முடைய சார் வந்து அப்போ தொடக்கத்திலே சொன்னாங்க, அமல்ராஜ் சார் பேசும்போதே, ஸோ இந்த அணிலையும் ஒரு குட்டி பையன் வந்திருக்கிறான் ஜோ அப்படி. ஏன்னா இந்த வரக்கூடிய குட்டி பசங்க ஃபுல்லாக எல்லா அணிகளையும் ஏதாவது ஒரு மறக்க முடியாத மலரும் நினைவுகளை என்ன பண்ணுறாங்க, விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அவங்கள பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். டிவைன் சிங்கர் தொடர்ந்து பார்த்துருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவங்களாம் யார் யார் என்னென்ன பேர் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த வரிசையில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு குட்டி சுட்டி. ஸோ 2வது போட்டியாளர் நிவின். லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். ஹாய் ஹாய் நிவின், எப்படி இருக்கிறா? எப்படி நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? ஸோ எந்த ஊர்ல இருந்து வர? தருமபுரி இறுதி ஆண்டவர். நான் முதல்ல என்ன கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கேள்வியும் நீ தனித்தனியாக ஏன் கேட்குறேன், நீ ஒரு கேள்வி கேட்டால் ஒட்டு மொத்தமாக நான் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, அவனை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். வீட்டில் பூசை எல்லாம் வைக்கிறியா? அப்படியா? பூசை வைக்க எவ்வளோ நேரம் பூசை வைப்பா? 30 நேரம். 30 நிமிஷம் வைப்பியா? அதுமாதிரி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, எனக்கு ஏராளமான குழந்தைகள் வந்து சில வீடியோஸ்லாம் நம்ம வந்து சமூக வலைதளங்களில் பார்க்கலாம். ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் இந்த காரோடைய படத்தை காட்டி இந்த கார் என்ன பிராண்ட் அப்படின்னா உடனே அந்த பிராண்டெல்லாம் கரெக்டாக சொல்கிற மாதிரி எல்லோரும் நம்ம ஆச்சரியப்படுறோம் அந்த குழந்தைங்களை. அதுபோல் இந்த பாயிண்ட்டை இன்றைக்கி எங்ககிட்டே வந்து ஏதாவது பிஷப் சடனாக கேட்டாங்கன்னா ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு எந்த பிஷப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். தம்பி நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிஷப் பேரையும் அழகாக என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு தர்மபுரி டைசிஸோடைய பிஷப் யார்? லாரன்ஸ் ஃபேஸ். நீ என்னை நிமிந்து பார்த்து உனக்கு கழுத்து வலிக்குமா, அதனால் நான் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், அப்படி முட்டி போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், 2 ஒரு சேம் ஹைட் வந்துடும். கரெக்டாக இருக்கா? ஓகே. தர்மபுரி பிஷப் பேர் என்ன சொன்னா? லாரன்ஸ் ஃபேஸ். சாமா. சேலம் பிஷப் பேர்? அருள் செல்வம் ராயப்பன். ஃபுல் நேமோட சொல்கிறேன். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம சென்னை மயிலை பிஷப் பேர்? சென்னை மயிலாப்பூர். சந்தோனிசாமி ஆண்டார். சொன்ன வேற யார் யார் பேர்லாம் உனக்கு தெரியும்? மாதா டிவியில் ஃபாதர்ஸ் பேர் தெரியுமா? மாதா டிவி பார்ப்பீங்களா? ஸோ மாதா டிவியில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? டிவைன் சிங்கர் தான். மாதா டிவியில் தான் பிடிக்கும், டிவைன் சிங்கர் தான் பிடிக்கும். ஏற்கனவே ஒரு குட்டி பையன் நம்ம ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சாமுவேல்ட்ட இதே மாதிரி கேட்டேன், அவனுக்கு யார் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்படியே 2 செகண்ட் யோசிச்சுட்டு ஜீசஸ் அப்படின்னு பதில் சொன்னா. ஸோ அதே மாதிரி என்ன நிகழ்ச்சி, டிவைன் சிங்கர் தான் பிடிக்குமா? ஸோ டிவைன் சிங்கரில் பாட ரெடியாக இருக்கியா?
ஸோ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ சூப்பராக பாடினச்செல்லாம் எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? 5 நாள். 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா தான். அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து நீங்கள் கேமராவில் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பையன் வந்து ரொம்ப சில்லாக வந்துட்டு அப்படி இடுப்புலலாம் கை வச்சுட்டு அப்படி பாடி ஒரு டைம் மிஸ் பண்ணியாச்சு, ஓகே அடுத்து நெக்ஸ்ட் அண்ணன் எடுத்துருவார், கரெக்டாக என்ன பண்ணிடலாம் பாடிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கேஷுவலாக எடுத்துருந்தான். அம்மா எடுத்துட்டான் ஓகே அப்படின்ட்டு அவ்வளோ பரிதவிப்பாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பாராட்டுகள். அப்புறம் செமையாக பாடினீங்களா? சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பாடுறதை கேட்கணும் அப்படி கேட்கணும் போல இருக்குது. ஸோ இன்னும் நான் பேசிட்டு இருந்துச்சுன்னா எங்கள் ஜட்ஜஸ் அங்கேருந்து எப்பா நாங்களும் எங்கள் விஷயத்த சொல்லணும்பா அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிரேஸ் மேம் சொல்லுங்கள். நிவனுக்கு வந்து என்ன கமெண்ட்ஸ் சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. உனக்கு மார்க்ஸ் இல்லை, எதுவுமே இல்லைடா, நீ வந்து சூப்பர். அது எப்படி ரொம்ப எவ்வளோ க்யூட்டாக தாயி அதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதாவது இந்த ஏஜில் நீ வந்து இவ்வளோ அசால்ட்டாக நான் சொல்கிறதும் உனக்கு ஒரு மண்ணும் புரிய போகிறதில்ல, அது வேற விஷயம். நீ பாடும் போதே இங்கே அந்த நேத்தெல்லாம் சைரன் அக்கான்னாங்க, இன்னைக்கு ஷெரீன் அக்கா. அவன் நைட்டில் கூட இப்படியே கையை தட்டிக்கிட்டு பார்ப்போம், இப்படி தலையை ஆட்டிக்கிட்டு. அது நைட்டு தூக்கத்தில் கூட அந்த பொண்ணு அதையே பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நைட்டெல்லாம் என்ன தலை திடீர்னு கிளாப் பண்ணிட்டே இருக்குது என் பொண்ணு அப்படின்னு சொல்லி. இது இப்படி வேற ஸ்மைல். அவன் சட்டையே பண்ணல, அவன் இப்படி கை வைக்கிறான், 2 கையும் வைக்கிறான், அப்படி திரும்புறான் இப்படி திரும்புறான். செம்ம க்யூட்டாக இருந்துச்சுடா. என்ன பாடுறா கொஞ்சம் மதிட இங்கே பார். சூப்பராக பாடினேன். நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுதா? ஐ லவ் யூ. லவ் யூ செல்ல குட்டி சொன்னேன் சொல்லு. சூப்பர் சூப்பர் க்யூட்ரா. உனக்கு வந்து எதுவுமே சொல்ல வரல ஆன்ட்டிக்கு. ஓகே தேங்க்யூ. அது ஒன்றாவது சொல்லு. சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள் பால்ராஜ் சார். எப்படியோ ஜோஸை வந்து முட்டி போட வச்சிட்டான் சார். நீங்கள் தான் இவ்வளோ நேரம் செய்யாமல் இருந்தீங்க. நல்லா பாடினான், அருமையாக பாடினான். அடுத்த சரணமும் மிஸ்டேக் பண்ணிடுவோன்னு நினச்சேன், கரெக்டாக பாடிட்டான். கரெக்டாக எடுத்தேன், சூப்பராக எடுத்தேன். லிரிக்லாம் மனப்பாடம் பண்ணி. ஆமாம், பிஷப் பேரே மனப்பாடம் சொல்லும் போது இது என்ன இது பெரிய விஷயம். ஹலோ இங்கே பாருங்கள், இங்கே இப்போ சூப்பர், நல்லா பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ். சூப்பர் சூப்பர். சமல்ராஜ் சார் நீங்கள். நவீன் கலக்குறடா, செம்ம. அவன் வந்து ஆட்டிடியூட் எப்படின்னா, நீங்களா உட்காந்துருக்கிறீங்க நான் பாடுறான்னு ஃபஸ்ட்டு வந்தோன்னே அப்படி பண்ண போல. அப்புறம் ஆமாம், அப்புறம் ஃப்ளூட் வாசிக்கிறவங்க அப்புறம் பார்க்குறான், கிட்டார் வாசிக்கல, நீ என்ன வாசிக்கிற அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருந்தது. சூப்பராக அவன் வந்து ஆக்சுவலி அவன் வாய்ஸ் வந்து த்ரோ பண்ணால் தான் வரும். கட்ட குரல் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா தான் வெளியில் வரும், டோனே வெளியே வரும். அதில் தான் அந்த சரணம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அவனுடைய வாய்ஸ்னுடைய பிரச்சனை தான் அது. ஆனால் அதையும் வந்து செகண்ட் சரணத்தில் க்ளீன் பண்ணிட்டாரு. சூப்பர், ரொம்ப அழகாக பாடின போல. டெம்போ ஸ்ருதி சுத்தமாக அழகாக பாடின போல. இது வந்து இந்த வயசுக்கு இது வந்து நம்மளே ஆச்சரியப்பட ஒரு விஷயம் தான். அது இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் பிளெஸிங் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ சூப்பர். இப்போ மார்க்கோட ஜட்ஜஸ் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க மார்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, பால்ராஜ் சார் ப்ளீஸ். சூப்பர். சர்தா மேம் ப்ளீஸ். அட்டகாசம், அற்புதம், வேறு லெவல், வி குட். ஸோ ஓகே நிவின், எப்படி இன்னும் செகண்ட் ரவுண்டில் வந்து இப்படி தான் நீ முட்டி போட வைப்பாருன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு முட்டி போடுறது சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்த ரவுண்டில் மீட் பண்ணுவோமா? ஸோ ஓகே, சூப்பராக பண்ணீங்க, தேங்க்யூ, பாராட்டுகள். ஸோ நிவினை தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய 3வது போட்டியாளர் லியா ஜஹானா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஸோ ஜஹானா எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து. சென்னையில் எந்த இடம்? நியூ பெருங்குளத்தூர். நியூ பெருங்குளத்தூர்லேருந்து வரீங்க. உங்கள் சர்ச் நேம்? இன்ஃபென்ட் ஜீசஸ் சர்ச். இன்ஃபென்ட் ஜீசஸ் சர்ச். சர்ச்சில் கொயர்லாம் இருக்கிறீங்களா? இல்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாடம் வந்திருக்கிறீங்க மேடைக்கு. அப்படியா? என்ன பாட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க? நான் சிறகுகள் நிழலில். ஓகே, யார் இந்த சாங்கை சூஸ் பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு? எங்கள் அம்மா. அம்மா. ப்ராக்டிஸ் கொடுத்தது? எங்கள் ஊரில் அத்தை மாமாலாம் கொயரில் இருக்காங்க, அவங்க ப்ராக்டிஸ். ஸோ அதனால் ஒரு பெரிய டீமே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே எப்படிலாம் பாடணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? ஸோ பாட ரெடியாக இருக்கிறீங்க. இப்போ உங்கள் பாடலை கேட்கலாமா?
சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. ஸோ சூப்பராக பாடினீங்க லியா. தேங்க்யூ. ஸோ ரொம்ப மனதை வருடக்கூடிய ஒரு ராகத்தில் அப்படியே இதயத்திற்கெல்லாம் இதமான ஒரு பாடல் வரிகள் அமைந்த ஒரு பாடலை ரொம்பவே சூப்பராக பாடினீங்க. ஸோ எத்தனை நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அதுக்கு? ஒரு 15 days எடுத்திருப்பேன். 15 days பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க. ஸோ சூப்பராக பயிற்சி எடுத்துங்க. சொல்லிக் கொடுத்தவங்களா சூப்பராக சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக அவங்க டிவி வழியாக பார்த்துட்டு இருப்பாங்க. நான் ஆஹா கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே ஜோஹனா பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சூப்பர். இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்கலாமா? ஓகே. ஸோ மேம் சொல்லுங்கள். ஜோஹானா, இந்த சாங் சாய்ஸ் வந்து ரொம்ப நல்ல சாய்ஸு. நீ ரொம்ப அழகாக பாடின. அதாவது சரணமில் சில இடத்துல வந்து உனக்கு ரீச் ஆகுது, உனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாததுனால சில இடத்துல ரீச் ஆகலை, நோட்டு ஹை நோட்டு ரீச் ஆகலை. சில இடத்துல அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்லேயே வந்து நீ வந்து கொஞ்சம் டியூனிங் மிஸ் பண்ண. நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பாடணும், கான்ஃபிடெண்ட்டாக பாடணும். இன்னொன்று, உனக்கு வந்து லா ழா இது இந்த உச்சரிப்புக்கு நீங்கள் வந்து ஒரு காலமே இருக்குது. நாங்கள் போடுற மார்க்ஸில் வந்து உச்சரிப்புக்குனே தனி ஸ்கோர் இருக்குது. நீ வந்து நிழலில் அப்படின்னு சொன்ன, நிழலில் என்னாலும் குளிரும் இருளிலும் பொழிந்திடு, இது எல்லாமே கரெக்ட் பண்ணணும். நீ அழகான வாய்ஸ், உனக்கு கரெக்ட் டெம்போவில் பாடுற, ஸ்வீட்டாக இருக்கும் வாய்ஸு. ஆனால் கண்டிப்பாக தமிழ் சாங்ஸ்க்கு உச்சரிப்பு டெஃபினட்டாக ரொம்ப முக்கியம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணணும் அதில். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ சூப்பர். ஸோ அடுத்தது அமல்ராஜ் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். அதான் உங்கள் கிரேஸ் சொன்ன மாதிரி தான், எல்லாமே நல்லா பாடினீங்க. அந்த அந்த சரணத்தில் அந்த சட்ஜமாக வந்து ரீச் ஆகலை. மேபி உங்கள் வாய்ஸ் உடையுதா அது என்னன்னு தெரில, அந்த ஏஜ் ஃபேக்டாக தெரில அது. ஆனால் உங்களுக்கு அதை ரீச் பண்ணவே முடியல அது. ஸோ பேஸ் வாய்ஸ் வேறு அவங்களுக்கு கொஞ்சம். மற்றபடி நல்லா பாடுறீங்க. நல்ல இந்த சாங் கூட ரொம்ப நல்ல செலெக்ஷன். இது தேவா சார் பண்ணதா? தேவா மியூசிக் டைரக்டர் சி தேவா சார் பண்ண டியூன் இது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஸோ லியா ஜோஹனா வந்து ரொம்ப சிறப்பாக பாடினீங்க. ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் தான், அந்த உச்சரிப்புகளை அதுவும் வரவே வராது அப்படின்லாம் கிடையாது, சிறப்பாக வருது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்னும் செகண்ட் ரவுண்டில் இன்னும்
சிறப்பாக பாடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜட்ஜஸ் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நம்புகிறேன். ஸோ உங்களுக்கான ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சூப்பர். ஸோ அடுத்ததா மேம் ப்ளீஸ். வாவ் சூப்பர். ஸோ சூப்பர் ஜோஹானா. இன்னும் செகண்ட் ரவுண்டில் இன்னொரு சூப்பரான சாங் கூட வந்து உங்களை சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ ஓகே நண்பர்களே, டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 4. ஸோ 3வது போட்டியாளர் யார், என்ன பாடல் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப சிறப்பாக பாடினாங்க. ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லா குழந்தைகளுக்குமே என்ன அப்படின்னா திறமைகள் அப்படிங்கிறது ரொம்ப அபரிதமாக இருக்குது. ஸோ சிறப்பாக பாடுறாங்க, அந்த பயம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த உச்சரிப்பு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இன்றைய குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஸோ அதை இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது போட்டியில் கலந்துக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை நிச்சயமாக நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பயிற்றுவிப்போம். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் 4வது வரக்கூடிய போட்டியாளர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4வது போட்டியாளர் ஆட்ரினா மேரி. லெட்ஸ் வெல்கம். சூப்பர் ஆட்ரினா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப இட்ஸ் ஓகே, நம்ம திரும்ப மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா ஜாலியாக இருக்கிறீங்களா? எஸ். சூப்பர். எங்கேருந்து வரீங்க? நான் குடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். குடுவாஞ்சேரியிலேருந்து வரீங்க. எந்த சர்ச்? உங்கள் சர்ச் நேம் என்ன? குட் ஷெப்பர்ட் சர்ச். குட் ஷெப்பர்ட் சர்ச். ஸோ சர்ச்சிலலாம் கொயரில் இருக்கிறீங்களா? இருந்தேன். ஸோ இப்போ இல்லையா? யா. ஏன் சர்ச் மாறுனதுனாலயா இல்லை? அதனால இல்லை. ஸோ ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. யா. ஸோ சூப்பர். ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சர்ச் இன்னும் அடுத்து வாய்ப்பு கிடைக்கிறப்போ கொயர்லாம் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பாடல் என்ன பாடல் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க? நான் வந்து உயிர்த்த என் இறைவன் அப்படின்ற பாடல் எடுத்துருக்கிறீங்க. சூப்பர். அந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்குது, தெரிஞ்சுக்கலாமா? எஸ்டிடி நீ சொல்ல, நீ வேணானா விடவையா போகிற சொல்லியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, அந்த பாடல் நம்முடைய சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடலுக்கும் இசையமைத்தர் யார் அப்படின்னா நம்முடைய தேனிசை தென்றல் தேவா சார் தான் அந்த பாடலுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இசையமைச்சிருக்காங்க. ஸோ சூப்பரான பாடல் சூஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக சூப்பராக பாடுவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். பாடலாமா? ஓகே, பாட ரெடி? எஸ், நான் ரெடி தான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சூப்பர், ஆல் தி பெஸ்ட்.
இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடி பிறழாது சிதையாது இறை மாளிகை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை. நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். ஸோ ரொம்ப 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 சூப்பராக பாடினீங்க ஆட்ரினா. அதுவும் இந்த பாடல் என்ன அப்படின்னா பயங்கரமான ஒரு விசுவாசத்துடைய ஒரு வெளிப்பாடு. ஏன் அப்படின்னா தோமையாரே பாடுற மாதிரியான ஒரு பாடல். ஸோ அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை கண்ட பிறகு அது வரைக்கும் எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் அவருக்கான ஒரு நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஸோ கேட்கும்போதே எங்கள் எல்லாருக்குமே அத்தகைய நம்பிக்கையை வந்து உங்களுடைய குரல் கொடுத்துருக்குது அந்த பாடல் வரிகள் வாயிலாக. ஸோ ரொம்ப சூப்பராக பாடினீங்க. ஸோ பாராட்டுக்கள். தேங்க்யூ. ஸோ யார் உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் கொடுத்தது? என் மம்மி அண்ட் என்னுடைய கிராண்ட்மா. ஸோ 2 பேர் சேர்ந்து, அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ யார் ரொம்ப சூப்பராக 2 பேரில் பாடுவாங்க? அம்மா அப்பா நல்லா பாடுவாங்களா இல்லை கிராண்ட்மா நல்லா பாடுவாங்களா? 2 பேருமே நல்லா பாடுவாங்க. 2 பேரில் போகிறாள் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? கிராண்ட்மா. ஆஹா, வீட்டுக்கு போன உடனே அப்புறம் எனக்கு பாரு மம்மியை சொல்ல, நீ வந்து கிராண்ட்மா சொல்லிட்டு அப்படின்னு அம்மா சண்டைக்கு வர மாட்டாங்களா? இல்லை இல்லை, அதனால தைரியமாக சொல்லிட்டீங்க. ஸோ சூப்பர். ஸோ அழகாக பாடினீங்க. ஸோ உங்களுடைய குரல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? அட்ரினா, எனக்கு நீ பாடினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷனில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப அழகாக பாடினேன். உன்னோட ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரசித்து பாடினேன். நீயே அந்த சாங்குள்ளே போய் பாடினேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உன்னுடைய ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி, உன்னோட அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே பாடினேன். இவ்வளோ டீம்ஸில் வந்து இந்த குழந்தைங்கள தவிர மற்ற எல்லாமே ஒரு ஃபியர்லேயே பாடுவாங்க. உனக்கு ஃபியர் இருந்துச்சு, ஆனால் நீ சிரிச்சுக்கிட்டே பாடின. அதோட இப்போ எனக்கு என்னென்னா ரொம்ப அழகாக பாடினேன் இந்த சாங்கை. மேல் நோட்ஸ் சில இடத்துல போகும்போது உனக்கு வாய்ஸ் கொஞ்சம் நடுங்கின மாதிரி இருந்துச்சு, ஷிவரான மாதிரி இருந்தது. ஃபால்ஸ் வாய்ஸுக்கு போயிடக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணினா வந்துடும், ஓப்பன் ஆயிரும். ஓகே, ரொம்ப அழகாக பாடினேன். சூப்பர். ஸோ பால்ராஜ் சார் சொல்லுங்கள் சார். நல்ல பாட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. இந்த நம்பினேனில் லைட்டாக ஒரு ஷிவரிங் இருக்குது. ஒரு சமயம் ஸ்கேல்னாலேயா என்னன்னு தெரியல. இது எஃப் இல்லையா? எஃப். ஈ கொடுங்களேன். நம்பினேன் பாடுங்க. நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினே. ஏன் நீங்கள் ஒரு 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 செமிடோன் கம்மி பண்ணியிருக்கலாம்ல? அது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் சிங்கர்ஸ் வந்து அடம்பிடிப்பாங்க, எனக்கு இதில் தான் பாடுவேன் அப்படின்ட்டு. நீங்கள் கேட்கணும். அவங்க என்ன ஆர்கெஸ்ட்ரா, இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா நாங்கள் பாடும்போது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சர்ச்சில் கூட கிடையாது எங்களுக்கு இந்த மாதிரி செட்டப். அதுவும் இந்த மாதிரி மியூசிஷியன்ஸு தொட்டா பிச்சு உதறாங்க. என்ன கிட்டார்லாம் என்ன மாதிரி வாசித்தார் இந்த பாட்டுக்கு. இதோ 2 பேர் இன்னும் 3 ஜாம்பவானுங்க கிட்னி எடுக்கிறாங்க.
ஃபஸ்ட் கிளாஸாக வாசித்தாங்க. உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்கேல்லாம் பார்த்துக்கோங்க. எப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 ஸ்கேலில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ எஃப்பில் பாடினீங்க, ஜியில் பாடி பார்க்கணும், ட்ரை பண்ணணும். மேலே பாடிட்டு அப்புறம் ஒரு ஸ்கேல் கம்மி பண்ணிங்கன்னாக்கா டெஃபினட்டாக வரும். அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர். ஸோ அமல்ராஜ் சார் ப்ளீஸ். இவங்க 2 பேர் பிரசங்கமே வச்சாச்சு, நான் என்ன சொல்றது? எல்லாத்தையும் இருந்தாலும் ஒரு முடிவுரை. வாய்க்குள்ளே தொண்டைக்குள்ளே போய் வயிறு வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு அவங்க. நான் திருப்பி சொல்லலாம், நல்லா பாடணுமா, நல்ல சாங் செலெக்ஷனு, அவங்க சொன்னதெல்லாம் தான். காட் பிளஸ். தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடினீங்க ஆட்ரினா. ஸோ உங்களுக்கான ஸ்கோர்ஸோட ஜட்ஜஸ் ரெடியாக இருக்கிறாங்க. ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுத்தலாமா? சூப்பர். ஸோ அடுத்ததா மேம் நீங்கள். சூப்பர். ஸோ சூப்பர், பாராட்டுகள் ஆட்ரினா. ஸோ உங்களுக்கு ஸ்கேல் தான் பிரச்சனையா? ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி இது மாதிரி ஸ்கேல் பற்றி ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்துச்சு. நான் வேணா அந்த ஸ்கேல் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன். நேற்று இதே நேரத்துக்கு தான் அந்த ஸ்கேலை தூக்கணும், இன்னைக்கு தூக்கிட்டு வந்துன்னா அதிலே பொழந்துருவோம். இல்லைங்க மேம், அந்த ஸ்கேல் தான் பிரச்சனையாக இருக்குங்கிறப்ப அதை கொண்டு வந்து கொடுத்துட்டா ஈஸியாக சரியாயிரும் இல்லைங்களா? அளவு எடுத்து கரெக்டாக பாடிடலாம்ல, அதனால தான். ஸோ அதனால் இப்போ தான் பாப்பாவுக்கு புரிஞ்சிருக்கு எந்த ஸ்கேல் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே ஆட்ரினா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியருடைய டீம் நம்பர் 4 உடைய ப்ரீ ரவுண்டில் லாஸ்ட் கண்டஸ்டன்ட் ஹேனா இசபெல். லெட்ஸ் வெல்கம். ஸோ ஹேனா இசபெல், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஸோ ஜாலியாக இருக்கிறீங்களா? எஸ் சார். ஸோ ஜாலியாக பாட்டு பாட வந்திருக்கீங்க, ஜாய்ஃபுல்லாக அப்படியா? ஆமாங்க சார். ஸோ எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க சார். ஏனுங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களாக்கும்? அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழகத்திலே வந்து இந்த சின்ன குழந்தை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய நிவின் வந்து கோயம்புத்தூர் போனான்னு, ஏனுங்க நீங்கள் வந்தீங்களாக்கும், நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களாக்கும் அப்படின்னு சொல்லி மரியாதையாக அளிக்கக்கூடிய ஒரு ஊர். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. ஓரளவுக்கு எனக்கு இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் வருதுங்களா? வருதுங்க சார். வருதுங்க சார். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, கேட்குறதுக்கு அழகாக இருக்கும். என்ன பாடல் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க? நான் இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சாங் எடுத்திருக்கேன். இன்று முதல் என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களா? ஓ, பாட்டு அதுவா? ஸோ சூப்பர். உங்கள் சர்ச்சு பேர் என்ன? சென்ட் பால்ஸ் சர்ச் சார். சென்ட் பால்ஸ் சர்ச். ஓகே சூப்பர். பாடல் பாட ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ இதை அப்படியே மலர்ந்த முகத்தோடு அப்படியே சூப்பராக பாடல் பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். இன்று முதல்
ஸோ சூப்பர் சூப்பர். ஏனுங்க அம்மணி சிமினி மாதிரி இருந்துட்டு ரொம்ப சூப்பராக பாடினீங்களாக்கும். பேசுங்களேன் ஏதாவது கொஞ்சம் அப்படி கோயம்புத்தூர் பாஷையில். சார் நானே ஒழுங்காக பேசுகிறேன், நீ ஏன்டா கோயம்புத்தூர் பாஷையில் வராததான் வாவான்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா? இல்லைங்க சார், நல்லா தான் பேசுகிறீங்க. நல்லா தான் பேசுகிறீங்க அப்படின்னு. ஓகே, ஸோ சூப்பராக பாடினீங்க ஹேனா. அதாவது ஆல்மோஸ்ட் நம்முடைய டிவைன் சிங்கரில் இருக்கிறோம். பட் திடீர்னு என்னன்னா அப்படியே அது ட்ராக் ஓவர் மாதிரி திடீர்னு மாதாட்டியில் பார்க்குறோம். என்னடா டிவைன் சிங்கர் தானே போயிட்டு இருந்துச்சு, எப்படி திடீர்னு பிரைஷன் ஒர்ஷிப்புக்குள்ளே போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸோ சூப்பரான சாங். எல்லாருக்கும் அப்படி ஆசீர்வாதங்கள் அப்படி அள்ளி தெளிக்கிற மாதிரி சூப்பரான பாடலை தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமான வார்த்தைகளால் அது அழகாக பாடியிருக்கிறீங்க. ஸோ ஹேனாக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய பாராட்டுகளை கைத்தட்டலாக சொல்லிக்கலாம். தேங்க்ஸ் சார். ஸோ இப்போ நம்முடைய ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அமல்ராஜ் சார். ரொம்ப அழகாக பண்ணாங்க. சாங் செலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணாங்களோ, குட் டியூன் எப்படி செலக்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி பாடினீங்க. சூப்பராக சிறப்பாக பாடினீங்க. ஆஸ் அ தமிழ் கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து ஒரு காம்படிஷனுக்கு எப்படி வருவாங்களோ அந்த ட்ரெஸ் அது மன நிறைவாக இருந்துச்சு. அதே மாதிரி பாட்டும் மன நிறைவாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வெரி நீட்டாக இருந்தது. காட் பிளஸ் யூ மேம். தேங்க்யூ சார். சர்தா மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்கை அழகாக செலக்ட் பண்ணி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. வெரி நீட் அண்ட் க்ளீன் பர்ஃபார்மன்ஸ். அழகாக உச்சரிப்பெல்லாம் கூட நல்லா இருந்துச்சு. மேலே போகிற நோட்டுங்க வந்து நல்லா கான்ஃபிடெண்ட்டாக ஓப்பனாக பாடுங்க. அண்ட் இன்னொன்று நிறைய ஹெட் வாய்ஸ்லேயே பாடுறீங்க, லைக் ஃபால்ஸ் வாய்ஸ்லேயே பாடுறீங்க. அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நல்ல இங்கேருந்து அடி வயிற்றுலேருந்து பாடணும். அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் இந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினேன். தேங்க்யூ மேம். சூப்பர் சூப்பர். ஸோ நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியருடைய டீம் நம்பர் 4 லாஸ்ட் கண்டஸ்ட் வந்து ரொம்ப சிறப்பாக ஆக்சுவலாக எல்லாமே கொஞ்சம் அப்படி மெலடி ஸ்டைலில் அப்படியே போயிட்டு இருந்தாலும் அப்படி கொஞ்சம் அப்படி வேற ஒரு அப்படி ரகத்துக்கு அப்படி கொண்டு போயிட்டு வந்தீங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. பாராட்டுகள். ஜட்ஜஸுடைய கமெண்ட்லாம் கேட்டோம். கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அடுத்த செகண்ட் ரவுண்ட்லாம் போகிறதுக்குலாம் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கான ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஓகே, உங்களுக்கான ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரேஸ் மேம் தயாராக இருக்கிறாங்க. ஸோ மேம் ப்ளீஸ். சூப்பர். ஓகே, பால்ராஜ் சார் ப்ளீஸ். சூப்பர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படியே கலக்கலாம் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. மீண்டும் பாராட்டுகள். இன்னும் செகண்ட் ரவுண்டில் சூப்பராக பாடுங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏனுங்க மேம் உங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் பாஷை வருங்களா மேம்? இருக்கிற ஒரு பாஷை எப்போதும்பா. அப்பாடா, இப்போ தான் நான் வம்புக்கு கூப்பிட்டு மேம் வரல. இல்லை வரேன். ஐயோ மேம், நீ வந்து பசங்க பாடி அவங்க டேலண்ட்டை காட்டிகிட்டு இருக்காங்கன்னா நீ வாய் வச்சு தம்பி வந்து உங்களால் என்ன முடியுமோ இந்த பாஷை அந்த பாஷை திருநெல்வேலி பாஷை பேசு முதல்ல. எல்லாம் எப்படி இருக்கல? நல்லா இருக்கியா? எல்லாம் சாப்பிட்டியாலா? அப்படி எப்படி மேம் இது? அதான் சொல்கிறேன், பயங்கர இன்னைக்கு ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பின்னி எடுக்கிறப்பா நீ. தேங்க்யூ 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 மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். மேலேருந்து 2-3 வார்த்தை சொல்கிறாங்க. வேணாம் மேம், அது நம்ம காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொன்னாரு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, நண்பர்களே, டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 4 ஃப்ரீ ரவுண்ட் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ ரவுண்டில் நம்ம எப்போவுமே முடிவை சொல்ல போகிறது கிடையாது. ஸோ நம்ம அடுத்த ரவுண்டு, அதாவது அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இந்த அணியிலேருந்து எல்லாருமே ஆகா இந்த பாப்பா சூப்பராக படிச்சு, அந்த தம்பி சூப்பராக பண்ண, அந்த குட்டி பையன் ரொம்ப சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மனசில் நினச்சி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த இறுதிப் போட்டிக்கு போகக்கூடிய அந்த ஒரு போட்டியாளர் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வாரம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் மாதா டிவி. இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் ஜூனியர். இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். ஸோ அந்த எல்லா பாடல்களுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்குது, அதில் எந்த மறுப்பும் கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன வரலாறு. ஸோ அதனுடைய மியூசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்முடைய பால்ராஜ் சார் தான் பண்ணாங்க. அதை பாடின சிங்கர் யார்? சைந்தவி அப்படின்லாம் சொன்னாங்க. சார் நீங்கள் மியூசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணதுனால ஒரு 2 வரி அந்த பாட்டில் பாடினீங்கன்னா அங்கே இருந்தே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.